அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் தமிழ்நாடு முழுக்க அறிக்கை கொடுத்து ஏமாற்றிய திமுக கட்சி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் ஏமாற்றுவதற்கு தயாராக சில அறிக்கைகளை கொடுத்துருக்குறாங்க. அந்த அறிக்கையில் திமுக கட்சி எப்படியெல்லாம் ஓலா கதை விட்டுருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னகுட்டி நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய நிலைமை, பரிதாப நிலைமை என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இதை இன்ட்ரோவாக போட்டுரும். பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும். பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது. பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது. இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? கொத்தடிமை குப்பத்தொட்டின் பேர் வைக்கிறா, எல்லாத்தையும் போட்டு தின்னுட்டு இருக்குது. இதுதான் நம்ம முதலமைச்சரோட நிலைமை. ஒரு பொது சிவில் சட்டம்ங்கிறது நமக்கு எதிரான சட்டம் எல்லாருக்குமே தெரியும். அதை அமல்படுத்துவேன்னு சொல்லி புக்கில் என்ன எழுதிருக்குன்னு தெரியல, பார்த்து வாசிக்கிறாரு, அது கூட தப்பாக வாசிக்கிறாரு, என்ன சொல்கிறேன்னு கூட தெரியாமல் சொல்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் வந்து எடுத்து சொன்னதுக்கு பிறகு தான் மாற்றுவோன்னே சொல்கிறார். அந்த அளவுக்கு தான் நமக்கு கிடைத்த முதலமைச்சர் கிடச்சிருக்காரு. எப்படிப்பட்ட முதலமைச்சர் பார்த்துக்கிட்டீங்களா? சரி, இந்த திமுக கட்சி வந்து வேட்பாளர் 21 வேட்பாளர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த 21 வேட்பாளரில் யார் யார் என்னென்ன பின்னணின்னு பார்க்கறதுக்கு முன்னகுட்டி திமுக கட்சியினுடைய இந்த துரோகத்தை பற்றி இப்போ சமீப காலமாக தேர்தலை ஒட்டி பல இடங்களில் குரல் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் தான் பொதுவாக பேசக்கூடிய ஒருத்தர், சினிமா விமர்சனக்கூடிய பிரசாந்துங்கிறவர். நல்ல கருத்துக்கு எடுத்து வைப்பார். சினிமா ரீதியாக நமக்கு பல விமர்சனங்கள் மேலே இருந்தாலுமே இந்த மாதிரி நேரங்களில் சரியாக அறம் சார்ந்து பேசக்கூடிய ஒருத்தர். திமுக இப்போ வரக்கூடிய இந்த தேர்தலில் டோல்கேட்டை மூடுவோம், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய டோல்கேட்டை மூடுவோன்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறாங்க. அதை விமர்சனம் பண்ணி அவர் எழுதுறார். இத்தனை வருஷமாக நீங்கள் ஆட்சி பண்ணியிருக்கீங்க, ஒன்றும் பண்ணலை, இப்போ எதுக்கு நீங்கள் இந்த அறிக்கையை கொடுக்கிறீங்க, யாரை ஏமாத்துன்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது ஒட்டுமொத்த ஹைனா கூட்டமும் கடிக்க வந்துருச்சு அவரை. அவர் சிம்பிளாக ஒரு வார்த்தை கேட்டார். சரி, டோல்கேட் இன்றைக்கி நீ மூட போகிறேன்னு சொல்கிற, 2013 பிப்ரவரி 5ஆம் தேதி டிஆர் பாலு மத்தியில் அமைச்சர் இருக்கும்போது அந்த டோல்கேட்டே வந்துச்சு, அப்போவே இழுத்து மூடி இருக்கலாம்ல, இப்போ எதுக்கு நீங்கள் கம்பி கட்டுற கதை விடுறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. ஹைனா கூட்டங்கள் எலும்பு துண்டுக்கு வந்தவங்க, இங்கே சதை நிறைய இருக்குது, நம்மள்கிட்ட சதை கிடைக்கல வந்தாங்க. அவர் வந்து ஹிட்டு மணிக்கு ஒரு தடுப்பை போட்டார். மொத்த ஹைனா அப்படி திருச்சி ஓடிடுச்சு. எப்படி கொத்தடிமை முழுக்க திருச்சி ஓடிடுச்சு. அந்த யூடியூபருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு அறிக்கையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபா. நமக்கு ஏற்கனவே காதில் குத்திட்டாங்க. நமக்கு வந்து இந்த காதிலையும் குத்திட்டாங்க. இந்த காதில் குத்தி நம்ம கம்மல் போட்டு இப்போ சைடு கம்மல் போடுறது இருக்குது. எங்கே போகிறாங்கன்னா இந்தியா முழுக்கன்ட்டாங்க. நமக்கு குத்துறதுக்கு முன்னே ஆகா 1000 ரூபா எல்லா பெண்களுக்கும் நினச்சாங்க. சரக்குன்னு குத்துறாங்க. என்ன தெரியுமா குத்துனாங்க? தகுதி உள்ள பெண்களுக்கும் குத்துனாங்க. ஞாபகம் இருக்கா? இப்போ தகுதி உள்ள பெண்கள் சொன்ன மாதிரி இதே தேர்தல் அறிக்கையில் இந்தியாவில் கூட எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபா கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இவங்க சொல்லக்கூடிய கணக்குப்படியே இந்தியாவில் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருச்சு. ஜெயிச்சதுக்கு பிறகு தகுதி உள்ள பெண்களுக்கா இல்லை எல்லா பெண்களுக்கும் கொடுப்பீங்களா கேள்வி கேட்டால் ஹைனா கூட்டங்கள் எரிச்சு ஓடி போயிடும், கொத்தடிமை கூட்டங்கள். 2வது கல்வி கடன் நல்லா ஏமாத்துனாங்க. கல்வி கடன், நகை கடன்லாம் நம்ம பயங்கரமாக ஏமாத்துனாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நகையை நீங்கள் அடமானம் வச்சுருங்க. யார் சொன்னது? அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார் பிரச்சாரம் பண்ணும்போது. நகையெல்லாம் அடமானம் வச்சுருங்க, நீங்கள் கல்வி கடைக்கு பயப்படாதீங்க. நீங்கள் முழுக்க நம்ம ஆட்சி வரப்போது எல்லாத்தையும் நம்ம வந்து கூட்டு வங்கிருக்கக்கூடிய எல்லா வங்கிகளும் இருக்கக்கூடிய நகையில் நம்ம திருப்பி வச்சு நல்ல கதை விட்டாங்க. அப்படி ஊறி மறைச்சாங்க. கல்வி கடன் ரத்து இப்போ வரைக்கும் கிடையாது. திமுக செய்த மிகப்பெரிய தமிழ்நாட்டு மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கு. இதை இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்த போகிறாங்க. எப்படி இங்கே நம்மகிட்ட ஓலா கதை விட்ட மணிக்க இந்தியாவுக்கு சைடு கம்மல் குத்துறதுக்கு வந்து நிற்கிறாங்க. 3வது சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு கொண்டு வந்துடுவாங்களாம். இது வந்து புயலில் உட்காந்து பொறிக்கல் திம்பாந்துடுமா அவங்க கூட நம்ப மாட்டான். அப்படிப்பட்ட ஓலா கதை இது. வந்து பெட்ரோல் 75 ரூபா, டீசல் 65 ரூபா. என்ன சார் இது? எப்படி இருக்கிற முழுக்க கொத்தரிமை அடிச்சுக்கிட்டாங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை முழுக்கவே எல்லாருமே திமுக கட்சிக்காரங்க உட்காந்து ஃபயரை விட்டுட்டு இருக்கான். இப்படின்னு இது ராகுல் காந்திக்கு தெரியுமா? நீங்கள் சொல்லக்கூடிய தேர்தல் அறிக்கை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. ராகுல் காந்தியே நீங்கள் சொல்லக்கூடிய கூட்டணியே பிரதமர் ஆகிட்டாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அறிக்கை மம்தா பானர்ஜிக்கு இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால், இங்கே இருக்கிற பிரணாப் விஜய், இல்லை ராகுல் காந்தி ஏற்றுக்கிடுவார் இங்கே சொன்னக்கூடிய அறிக்கையை இஷ்டத்துக்கு அடிச்சு விட வேண்டியது. என்ன வேணாலும் கேட்பாங்களா இவங்க எங்களோட நம்பிக்கையில். அடுத்து
பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு உடனே அமுல்படுத்தப்படும். ஏற்கனவே நட்டுக்கு நிப்பாட்டு நம்ம இருக்கக்கூடிய அமைச்சரவையில் 2 பெண்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. அமைச்சரவையில் இப்போ இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கூடுதலாக ஒன்று கொடுத்துருக்கீங்க, அவ்வளோதான். 3 பெண்கள், ஒன்று தமிழ் தங்கப்பாண்டியன், இன்னொன்று கனிமொழி, இன்னொன்று எங்கள் தெங்காசி தொகுதியில் ராணி ஸ்ரீகுமார், 3 பெண்கள் தான் கொடுத்துருக்கீங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது திமுக அமைச்சரவையிலிருந்து எம்பியிலேருந்து எம்எல்ஏக்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் சதவீதம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 20% கூட வரலை. 10.5 நின்றுக்கிட்டு இருக்கீங்க இது வரைக்குமே நீங்கள். அப்படி இருக்கும்போது உங்கள் கட்சியிலேயே பிரதிநிதித்துவம் முக்கியத்துவம் கொடுக்காத இந்த திமுக கட்சி இந்தியா முழுக்க 33% நீங்கள் நடைமுறைப்படுத்துறீங்களா? முதல்ல உங்கள் அமைச்சரவையில் கொண்டு வாங்க. முதல்ல உங்கள் சட்டமன்றத்தில் வேட்பாளர் பார்த்தீங்களா, அதில் கொண்டு வாங்க. நீங்கள் அதுக்கு வக்கு இல்லை. இப்போ நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாச்சும் பெண்கள் நிப்பாட்ட வாய்ப்பு இல்லை. எத்தனை பெண்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க உங்களுக்காண்டி? எத்தனை பெண்கள் படித்தவங்க இருக்கிறாங்க? அதெல்லாம் விட்டுட்டு யார்கிட்ட காசு இருக்குது, யார்கிட்ட துட்டு நல்ல பணமாக இருக்குது, சொத்து இருக்கோ அவங்கள பார்த்து எடுப்பால் நிப்பாட்ட வேண்டியது. எந்தெந்த வாரிசு நிப்பாட்ட வேண்டியது, பார்த்து நிப்பாட்ட வேண்டியது. 33% கொண்டு வந்துடுவாங்களாம். எவ்வளோ பெரிய பொய் இது இது நீங்கள் உங்கள் கட்சியை நடைமுறைப்படுத்துங்க. கட்சியில் அடுத்து வழக்கம் போல் நீட்டு தேர்வு ரத்து. ரகசியருக்குன்னு சொல்லி 2.5 வருஷம் ஒப்பைத்திட்டீங்க. அனிதாவுடைய ஒரு மரணத்தை வச்சு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு அப்பாவையும் பையனையும் சேர்த்து கொலை பண்ண அந்த பெருமை திமுக கட்சிக்கு தான் சேரும். அதிமுக கட்சியில் அனிதா மட்டும் தான் போனால், எங்கள் கட்சியில் பாருங்கள் அப்பாவையும் கொண்டுட்டோம் பையனையும் கொண்டுட்டோம், எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி பெருமையாக நீங்கள் பேசுங்க. இதெல்லாம் உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமையை நான் பார்க்குறேன். யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் திமுக அவ்வளோகான் பண்ணியிருக்கு. அவ்வளோகான இந்த தேர்தலுக்குள்ள இதே மாதிரி ஏகப்பட்ட உருட்டியிருக்காங்க. அடுத்த வேட்பாளரை பார்த்துக்கிட்டிங்கன்னா 21 வேட்பாளர் திமுக கட்சி மட்டும் நிப்பாட்டிருக்கு. இந்த 21 வேட்பாளர்களில் ஒரு கிறிஸ்தவர் கிடையாது, ஒரு இஸ்லாமியர் கிடையாது, ஒரு நாடார் சமுதாயம் கிடையாது. இங்கே ஞானதிரவின்னு ஒருத்தர் திருநெல்வேலியில் போட்டி போட்டு அவருக்கு தகுதி இல்லாத ஆள் ஏற்றுக்கிறோம். போன மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்க. இந்த மாதிரி எம்பியாக இருக்க தகுதி இல்லாத ஆள் நாடார் சமுதாயத்துக்கு ஒருத்தராக இருந்தால் சொல்ல போனால். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா திமுக கட்சியில் இருக்கக்கூடிய 21 வேட்பாளர்களில் ஒரு நாடார் கூட கிடையாது. அகமுடியார் இருக்கிறாங்க, கல்லர் இருக்கிறாங்க, மறவர் இருக்கிறாங்க, வன்னியர் இருக்கிறாங்க, கொங்கு வேளார் இருக்கிறாங்க, அகமுடைய முதலியார் இருக்கிறாங்க, பறையர் இருக்கிறாங்க. இவங்க எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, பறையர் தேவேந்திர குல வேளாருக்கு எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, தனித்தொகுதின்னு ஒன்று இல்லைன்னா திமுக கட்சிங்க தென்காசியில் ராணி ஸ்ரீகுமாருக்கு வாழ்க்கையில் நீங்கள் எம்பி பொறுப்பு நினச்சே பார்க்க முடியாது. அதான் உண்மை, தரிசனமான உண்மை. அதுதான் தனித்தொகுதின்னு ஒன்று இல்லைன்னா திமுக கட்சி இங்கேயும் கொடுக்காது. ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல, இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்குன்னு தனி தொகுதி இங்கே கிடையாது. அவங்களுக்குன்னு தனி தொகுதினா வாக்கு இருக்குது. ஒரு பாளையங்கோட்டில் பெரும்பான்மை வாக்கு இருக்குது, அரக்கோணத்தில் பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வாக்குகள் இருக்குது. ஆனால் தனி தொகுதி இஸ்லாமியர்கள் தான் அந்த தொகுதியில் நிற்கணும். ராமநாதபுரத்துனா இல்லை அங்கே பாளையங்கோட்டை இஸ்லாமிய நிற்கணும்னு சொல்லிக்கின்ற தனி தொகுதி அங்கே இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடையாது. அதனால இஸ்லாமியர்களுக்கு இங்கே வாய்ப்பு கொடுக்கல. அதே நிலைமை தான் இன்னும் பிற்காலத்தில் இவர் சொன்னால் சும்மா பொது சிவில் சட்டம் சொல்கிறாங்க தெரியுமா, அனைவரும் சமம் படுத்துகிறாங்களா, இந்த அனைவரும் சமம் வரும்போது தனித்தொகுதி முழுக்க ரத்தாயிரும். தனித்து ரத்தாயிடுச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர்களுக்கு, பறைய சமுதாய மக்களுக்கு, இன்னும் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இந்த கட்சிகள் வாய்ப்பே வழங்காது. அதற்கு சிறந்த உதாரணம் தான் நாடார் சமுதாய மக்களுக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்காம இந்த திமுக கட்சி மிக பெரிதளவு துரோகம் பண்ணியிருக்கு. ஆனால் வாரிசு மட்டும் 6 பேர் நிப்பாட்டியிருக்கு. கன்னிமொழி, அருண் நேருன்னு ஒருத்தர், நேருவோடைய பையன் பெரம்பலூரில் நிற்கிறாரு. அப்புறம் ஆற்காடு வீராசாமியுடைய மகன் இருக்கக்கூடிய முரசொலி கலாநிதி வீராசாமி, அப்புறம் கதிர் ஆனந்த், தயாநிதி மாறன், கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் நிப்பாட்டியிருக்கு திமுக கட்சி. கனிமொழி கிட்டத்தட்ட இதுக்கு உட்பட 6 பேரை திமுக கட்சி, தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் அப்படின்னு ஒரு 6 பேர்கிட்ட வாரிசு அடிப்படையில் திமுக கட்சி வாய்ப்பு கொடுத்துருக்கு. இப்படி திமுக இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையும் முஸ்லீம்களையும் கண்டுகிறது கிடையாது. என்ன காரணம்னா, அவர்கள் நமக்கு காலங்காலமாக நமக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க, நம்மளை விட்டு அவங்க எங்கேயும் போக மாட்டாங்கன்ற அந்த எண்ணத்தில் தான் திமுக கட்சி இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்குது. கடந்த முறை 19 இதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு திமுக கட்சி வாய்ப்பு கொடுக்கல. அச்சு சம்பவத்தில் லெட்டர்படி கட்சி இருக்கலாம், அவங்க வாழ்த்து தெரிவித்தாங்க. எதுக்கு? திமுகவுக்கு. இங்கே இருக்கக்கூடிய எல்லா 39 தொகுதியிலையும் திமுக இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. வாழ்த்துக்கள், அவங்கள பாராட்டுறோம்.
அதே மாதிரி திருநெல்வேலி நிப்பாட்டிருக்கீங்க, அவர் எதிர்த்து நாங்கள் இந்து மக்கள் கட்சி போட்டிட்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்லி வேட்பாளர் நிப்பாட்டு இந்து மக்கள் கட்சி. அப்போ இந்த திமுக கட்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஜேபி சொல்லக்கூடிய விஷயத்தை அந்த ஐடியாலஜியை அப்படி எடுத்து போட்டு அப்படி அந்த ஊசியில் பழத்தில் ஊசி ஏற்றுவாங்க, நைஸாக ஏற்றுவாங்க, அந்த மாதிரி நைஸாக உள்ளே ஏற்றிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஆட்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க திமுக விட்டால் நம்மளை காப்பாற்ற ஆள் கிடையாதுன்னு சொல்லி. இந்த சிறுபான்மை ஊப்பிகள் என்னைக்கு திருந்துறாங்களோ அன்னைக்கு தான் திமுகவுக்கு புரியும். நல்லா நினைவு வச்சுக்கோங்க, நமக்கு இந்த ஓட்டு எப்போதுமே நமக்கு கிடச்சிருங்கின்ற எண்ணத்தில் இருக்குது. யாருக்கு? திமுக கட்சிக்கு. நீங்கள் என்னைக்கு இதை விட்டு மாறி வெளியே வரீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு பழனிபப்பா போராடிய போராட்டம் காகிதமில்லத்து ஐயா கட்சி ஆரம்பிக்கும் போது எதிர்கட்சியாக இருந்து சட்டமன்றத்தில் இஸ்லாமியர்கள் கட்சி அப்படி இருந்தக்கூடிய கட்சி இன்றைக்கி ஒத்த சீட்டுக்கு கையேந்தி நிலைமை திமுக கட்சி வச்சிருக்கு. காரணம், நமக்கான பிரதிநிதித்துவம் என்ன நினச்சிட்டாங்கன்னா திமுக கட்சி விட்டால் இங்கே ஓட்டு போட எங்கேயும் போக மாட்டாங்கன்ற நம்பிக்கையில் அந்த எண்ணத்தில் தான் திமுக இஸ்லாமியர்கள் தொடர்ச்சியாக பிஜேபி விட புறக்கணிக்கு திமுக கட்சி தான். ஆனால் வெளியே தெரிய மாட்டேங்குது. நம்ம ஆட்கள் அதை திமுகக்கு சேவை பண்ணுறது, ஓட்டு போடுறதே ஒரு பெருமையாக, அது ஒரு வாழ்க்கை பிறவி கடனை நினச்சிக்கிட்டு இருக்காங்க இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும். இந்த என்னைக்கு மாற்றுறாங்களோ அன்னைக்கு தான் உண்மையான விடிவுகாலம் இருக்குது. 21 வேட்பாளரும் டம்மி வேட்பாளர்கள் தான். பணம் இருக்கிறவங்க, சாதியை பின்புல இருக்கக்கூடியவங்க, வாரிசாக இருக்கக்கூடியவங்க, சொத்து அதிகமாக யாருக்கு இருக்குது என்கின்ற அடிப்படையில் தான் இந்த வேட்பாளரை போட்டிருக்காங்களே தவிர மக்களுக்கு உழைக்கணும், மக்களுக்கு நெருக்கமாக வேலை செய்யக்கூடிய எந்த வேட்பாளரையுமே திமுக கட்சி நிறுத்தலை அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. மக்கள் இதை புரிஞ்சிக்கிட்டு வரக்கூடிய தேர்தலில் இந்த திமுக கூட்டணியை ஓச்சிக்கட்டும். அதுக்காண்டி சங்கிகள் மட்டும் உள்ள நுழையாதீங்க. சங்கிகளுக்கு அளவுடே கிடையாது. யூ ஆர் கோயிங் டு நார்த் சைடு, இது சவுத் சைடு. அது மட்டும் நீங்கள் சங்கி நைஸாக உள்ள சொல்லி நினைக்காதீங்க. என்றைக்குமே சங்கியை உடனே அடிக்கணும், திமுக வச்சடிக்கணும். ரெண்டு வித்தியாசம் இருக்குது. சங்கியை விரட்டுவோம், திமுகவை ஒழிப்போம், தமிழ் தேசத்தை வளர்ப்போம். நன்றி, வணக்கம்.